இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இல்ல வீணா போனவன காதலிச்சுதான் காதலிச்ச. நம்ம தகுதிக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து காதலிச்சிருக்க கூடாதா? தகுதிக்கு மீறி காதலிச்சிட்டியல, டிரான்ஸ்ஃபார்ம்ல கைய வச்சிட்டியல. எப்போ அவனுக்கு என்ன தகுதி குறைச்சலு? ஆமா, ஏதோ ஒரு குடிகாரன் கல்லனுக்கெல்லாம் கட்டி கொடுத்தாவ, இவனு கட்டி கொடுக்க மாட்டாவளா? இல்லை, நீ ஒன்னும் வருத்தப்படாதல. எப்போ அந்த மாதிரிலாம் பேசாத நீ. எப்பா ஏன்பா நீ இப்படி பேசுற? அண்ணன் மனசு கஷ்டப்பட போகுது. ஏட்டே, உனக்கு வாய் கூடி போச்சு. கொட்ட போறவனியா பேசாம இரு. டே வெட்டுக்கிளி, லவ்ங்கிறது நல்ல விஷயம்தான். அதை சக்சஸ் பண்றதுதான் புத்திசாலித்தனம். டேய், நல்லா கேட்டுக்கங்க. இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு பிரச்சனை எந்த ரூபத்துல வேணாலும் வரலாம். நாம கோவில்ல கல்யாணம் பண்ற விஷயம் அந்த பிரசிடென்ட் சண்முகத்துக்கு தெரியாது. அப்படியே அவன் அதை மீறி கண்டுபிடிச்சிட்டா கண்டிப்பா கோவிலுக்கு வந்து கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு வருவான். அதனாலதான் சொல்றேன், புரியுதா? புரியுதுண்ணே. அவன் தனியா வந்தா பரவாயில்ல, ஆனா கண்டிப்பா அவன் அந்த வெட்டுக்கிளி பயலையும் கூட கூட்டிக்கிட்டு தான் வருவான். அந்த ரெண்டு பேரையும் உங்க எல்லாருக்கும் நல்ல அடையாளம் தெரியும்ல? அண்ணே, நாங்க வெளியூர்காரங்க தான், ஆனா சண்முகத்தை நல்லா தெரியும்ண்ணே. அடப்பாவி. டேய், சண்முகத்தை கூட நம்ம சாதாரணமா கண்டுபிடிச்சிடலாம், ஆனா அந்த வெட்டுக்கிளி எந்த வேஷத்துல வருவான்னு தெரியாது. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அவன் எந்த வேஷத்துல வருவான்? டேய், அவன் எந்த வேஷத்துல வந்தா என்னடா, அந்த சைஸ்ல இருக்கிற எல்லாரையும் வெட்டி தள்ளுங்கடா. அடப்பாவீங்களா? கொலை கேஸ்னு எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். தெரியும், உள்ள விடாம கோவில சுத்தி சுத்தி கண்காணிங்க. வாங்க மாமா. டேய், நான் சொல்றத நல்லா கேட்டுக்கங்க. அந்த கூட்டத்துல எவனே உள்ள விட்டுற கூடாது. இப்ப என்ன பண்றது? சூழ்நிலை சீரியஸா தான் இருக்கு. சரி, சண்முகத்திட்ட சொல்லிடுவோம். நான் சொல்றது புரிஞ்சதுல? அலர்ட்டா இருக்கணும். சரியா? டேய் நில்றா. யாரா நீ? டேய் நில்றா. யாரா நீ? இல்லை, யாருல நீ? இங்க என்ன உனக்கு வேலை? சாமி கும்பிட வந்தேன். ஏலே, கோயில் அங்கிட்டு இருக்கு, நீ எங்கிட்டு போயிட்டு இருக்க? இதான் சாமி கும்பிடுற லட்சணமா? மரியாதை சொல்லு. நீ சண்முகத்தோட ஆளு தானே? சண்முகமா? யாருண்ணே அது? உனக்கு சமூகத்தை தெரியாது? சாமி சத்தியமா தெரியாதுண்ணே. நானு அம்பாசமுத்திரத்துக்காரன். சாமி கும்பிட வந்தேன். தேங்காய் பழம்லாம் வாங்கிட்டு வந்தேன்ல, அதை வண்டியிலே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். எடுத்துட்டு சாமி கும்பிட்டு போலாம்ல? இன்னைக்கு நீ சாமி கும்பிட முடியாது. ஏன்? இந்த கோயிலையே நாங்க குத்தகைக்கு எடுத்திருக்கோம். ஐயோ, அப்படியே நீ திரும்பி பார்க்காம அம்பாசமுத்திர பக்கம் ஓடி போயிடு. இல்லன்னு வையே. சரிண்ணே சரிண்ணே, என்னை ஒன்றும் பண்ணிடாதீங்க, நான் கிளம்பிடுறேண்ணே. ஓ, நான் என்னென்ன வரைக்கும் 10 பேருக்கு குறையாம இருப்பானுங்க. 10ஆவதுக்கு மாடசாமி கூட நிக்கான். பயங்கர அலாட்டா இருக்கானுங்க, பாத்துக்கோ. அந்த மாடசாமி கந்துவட்டி தராட்டியே ரோட்ல இழுத்து போட்டு மிதிப்பானே, இப்ப ஆளுங்களோட நிக்கானே. எப்படிப்பா இந்த கல்யாணம் நடக்கும்? அத்தா, நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? இல்லை, வேற என்ன பார்த்தாங்க? என்னை எங்க உள்ள விட்டாங்க? வெளியிலே மடக்கி பிடிச்சிட்டாங்கல்ல. கோவிலுக்குள்ள எம்பிட்டு போயிருக்காங்கன்னு எனக்கு தெரியலையேப்பா. என்னது? கோயிலுக்குள்ள விட மாட்டேங்கிறாங்களா? அது தப்பாச்சே. சம்மு, இதெல்லாம் பெரிய இல்லீகல் விஷயம்பா. பேசாம கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி எல்லாரையும் தூக்கிடவா? இல்லை, நம்ம கோலத்துல பாஞ்சா அவங்க புள்ளியில பாய்வானுங்க. அவங்க வழியில போய் தான் நம்ம சாதிக்க முடியும். முதல்ல முழு விவரத்தையும் சொல்லட்டும். நீங்க சொல்லுங்க, அவங்க ஏதாச்சும் ஆயுதம் கீதம் வச்சிருந்தானுங்களா? கத்தி கித்தின்னு சின்ன சின்ன பொருளா வச்சிருந்தானுங்க. ஆனா அங்க ஒரு கார் நிக்குது சண்முகம். அதுல எனக்கு தெரிஞ்சு பெரிய பொருள் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உன்னை எதுக்குன்னு பிடிச்சாங்க? ஏமா, ஆண்டவன் புண்ணியம், நல்ல வேலை அவங்க பேசுறத ஒட்டு கேட்டப்ப என்ன பிடிக்கல. அங்கிருந்து நகரும் போதுதான் என்னை பிடிச்சாங்க. இல்ல அடிச்சானுங்களா? அது எப்படி? அடிக்கிறதுக்குள்ள நான் தான் சரண்டர் ஆயிட்டேன்ல. நான் அம்பா சமுத்திரத்துக்காரன், சாமி கும்பிட தான் வந்திருக்கேன்னு கையை தூக்கிட்டு சரண்டர் ஆயிட்டேன்ப்பா. அது சரி. அண்ணே, கோவிலுக்குள்ள போயிடலாம்ல? எங்க உள்ள விட்டாங்க? இதுக்கு மேல கோயிலுக்குள்ள அலோடே இல்லன்ட்டானுங்க. அப்பவே துரத்தி விட்டானுங்க. எதிர்த்து 2 கேள்வி கேட்டிருந்தா அடிச்சு துவைச்சு தொங்க விட்டுருப்பானுங்க. முரட்டு பயலுகளா இருக்கானுங்கம்மா. ஐயோ அனி,
அப்ப என் வாழ்க்கை அவ்வளவுதானா நீ? கபர்ல அவனுங்க எம்பிட்டு தூரம் போறானுங்கன்றத பார்ப்பான். அவனுங்க வழியிலேயே போய் அவனுங்கள மண்ணை கவ் வைக்கணும்ல, புரியுதா? அண்ணே இதெல்லாம் நடக்குமாண்ணே? நான் தான் சொல்லுதோம்ல, நான் சொல்றத மட்டும் கேட்டு செய். இப்ப அது மட்டும் போதும், புரியுதா? சரிண்ணே. இல்ல உடங்குடி சண்முகம், அந்த கல்யாணத்துக்கு அவன் சொந்தக்காரனை தவிர வெளிய ஆளுங்க வேற யாராச்சும் வருவானுங்களால? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நெருங்கின சொந்தக்காரங்களை தவிர்த்து வேற யாரையும் கூப்பிட மாட்டான் சண்முகம். அந்த மாடசாமி சமையல் வேலைக்கு கூட அவங்க ஆளுங்களை தான் வச்சுப்பான். ஏய், அது எப்படி இல்ல, வெளிய ஆளுங்க ஒரு ஆள் கூட வராம அவன் எப்படி இல்ல கல்யாணம் பண்ணுவான்? ஏய் சண்முகம், நிச்சயமா ஐயரை கூப்பிட்டுருப்பாங்கல்ல. கோவில்ல கல்யாணம்னா ஐயர் இல்லாம நடக்காதுல்ல. இல்லை, சூப்பர் ஐடியால. இல்லை உடங்குடி சண்முகம், அங்க வர ஐயர் ஆறுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நாளைக்கு விடிஞ்சவன அவனை தூக்கணும்ல. சரி சண்முகம், முதல்ல அவனை தூக்குவோம். அடுத்த திட்டம் என்னன்றத நான் சொல்லுதேன். சொல்லுல, செஞ்சிருவோம். அண்ணே நான் என்னென்ன செய்யணும்? இல்லை, நீ முதல்ல கிளம்பு. இதோ பாருங்க, நாளைக்கு காலையில விடியும் போது எல்லாரும் இங்க இருக்கணும். எல்லாரும் என்னென்ன செய்யணும்ன்றத நான் போன் அடிச்சு சொல்லுதேன், சரியா? அது முன்னாடி நான் போய் குளிச்சுட்டு வந்துடுதேன். சரில. சரி அப்பதா போமா, நம்பிக்கையாரு. எப்போ எப்போ கார் வருதுப்பா, ரெடியாரு ரெடியாரு. இல்ல டிரைவர்கிட்ட எல்லாம் சொல்லி வச்சிட்டியா? ஏப்பா அவன் நம்ம ஆளுப்பா, எல்லாம் கரெக்டா பண்ணுவான். இப்ப கூட பாரு, கரெக்டா காரை கொண்டாந்து நம்ம பக்கத்துல நிறுத்துவான். வருது வருது வா. ஓல்டன் ஓல்டன் ஓல்டன். என்னது இது? கோவில் பக்கத்துல கார் நிறுத்த மாட்டேலா, இங்க நிறுத்துற? ஐயா தள்ளி உட்காரும், நானும் ஏறணும்ல, தள்ளி உட்காரும். என்ன வைகுண்ட சார்வாள், நீங்க கார்ல ஏறு? என்னது இது? கத்தி எல்லாம் வச்சுண்டு நான் கல்யாணம் பண்ணி வைக்க வந்திருக்கேன். கல்யாணம் பண்ணி வைக்கதான் வந்திருக்கேன், ஆனா கல்யாணம் இங்க இல்ல, வேற ஒரு இடத்துல. நேக்கு கோவில் தானே சொன்னா. அது அப்போ, இப்ப மாத்திட்டால் என்ன பண்றது? புலமா இல்ல உடங்குடி, என்ன ஆள விடுங்கோ. எங்க வெளியே வரையல், உள்ள போங்கோ. கமுக்கமா இருக்கணும், புரியுதா? உடன்குடி என்னது இது? இதெல்லாம் நல்லால பாத்துக்கப்பா. என்கிட்ட வந்து 2 பேரும் கத்திய நீட்டு நிக்கிறேளே. ஐயரே, நாங்க ஒன்னும் நிக்கல, உட்காந்து தானே இருக்கோம். நான் ஒரு கால் பண்ணி நீங்க பண்ற அக்கிரமத்தெல்லாம் சொல்ல போறேன். சொல்லு 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 சொல்லுங்க, நீங்க பிறகு சொல்லுங்க. வைகுண்ட சார்வாள், இது உங்களுக்கு என்னன்னா இருக்கா? ஐயரே, நீங்க கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது இங்க இல்ல, வேற ஒரு இடத்துல. அதேதான். டேய் டிரைவர் அம்பி, வண்டி ஏறா.